மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, இந்த நாட்டுல உழைக்கின்ற சாமானிய நடுத்தர ஏழை வர்க்க குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் எந்த விதத்திலையும் முன்னேறிடக்கூடாது. அவங்க இந்த நாட்டுல ஓரளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேறாங்க அப்படின்னாலே நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திரா தலைமையிலான அரசுக்கு குறிப்பாக நம்மளுடைய நிர்மலா மாமிக்கு மூக்கு வேத்துரும். அப்படி வேத்த ஓடிச்சுனாக்கா உடனடியாக அவங்க எந்த இடத்துல முன்னேறாங்களோ அந்த முன்னேற்றத்துக்கு உடனடியாக ஒரு முட்டுக்கட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அந்த முட்டுக்கட்டை பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியாக ஒரு அடியை கொடுத்து அவர்களை முன்னேற்றத்தை தடுக்கணும். ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட காசு புழங்க கூடாது. அப்படி காசு புழங்கிடுச்சுனாக்கா அதை எப்படா பிட் பாக்கெட் திருடனை விட ரொம்ப மோசமாக, ஒரு சைபர் கிரைம் திருடனை விட படு கேவலமாக திட்டம் போட்டு அந்த பணத்தை வரின்ற பேர்ல கொள்ளையடிச்சுட்டு போற வேலையை தான் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு செய்யுது. அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட்ல இந்தியாவில தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மிக சிறந்த உதாரணத்துக்கு இதுக்கு ஆரம்பத்துல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுடைய சீரிய சிந்தனை அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய எம்பவர்மெண்ட் இன்னும் உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பல முயற்சிகள் எடுத்தாரு. அந்த முயற்சிகள்ல முக்கியமான ஒரு முயற்சி தான் தோழியர் விடுதி. இந்த தோழியர் விடுதி பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பல பெண்களுக்கு படித்து முடித்து விட்டு வேலைக்கு போறதுக்கு அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்களை வேலை கிடைக்கிறதுனாக்கா அந்த பெற்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை எப்படி தனியா வெளியூருக்கு விடுறது, என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமா அந்த தங்க இடம் கொடுத்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார சுமை கூடி சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு போய் யாராவது வேலை தேடுறாங்க அப்படின்னாக்கா அங்க தங்கறதுக்கான செலவு மட்டுமே அதிகமா இருக்கும். அப்படின்றதுனால அங்க வீட்டு வாடகைகள் அதிகமா இருக்கனால அவர்களுக்கு என்ன செய்வது, வெளியூர்ல தங்கி இருந்து வேலை தேட முடியாத சூழல இருக்கும் போது இதையெல்லாம் சரி கட்டுறதுக்காக தோழியர் விடுதி அப்படின்னு ஒரு விஷயத்த பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் வேலை தேடுபவர்களுக்கு குறைந்த செலவுல பாதுகாப்பான இருப்பிடத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தோழியர் விடுதி அப்படின்ற ஒரு விஷயத்தையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த தோழியர் விடுதியில பாத்தீங்கன்னாக்கா 24 hours பாதுகாப்பு இருக்கும், நல்ல உணர்வு, காற்றோட்டமான அறைகள், ஏசி அறைகள் தேவைப்படுறவங்களுக்கு ஏசி அறைகள், இல்ல நார்மல் ரூமே போடுற நார்மல் ரூமு, சுகாதாரமான உணவு, அனைத்து விதமான நவீன வசதிகள், வைஃபை வசதி போன்ற எல்லாவற்றையும் அந்த தோழியர் விடுதியில கிடைக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிர்மலா மாமிக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதான் பாத்தீங்கன்னாக்கா கோயில் உண்டியில கூட காசு போடாதீங்க, எங்களவா கையேந்தி நிக்கிற தட்டுல தட்சணையா போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிர்மலா மாமி ஏழைகளுக்கு எப்படி நல்லது செய்வாங்க, அதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கு எப்படி நல்லது செய்வாங்க. தோழர் விடுதிக்கு இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் 18% ஜிஎஸ்டி போட்டதுனால என்ன ஒரு சிக்கல் உருவாகுதுனாக்கா, தோழர் விடுதியில குளிர்சாதன வசதி இல்லாத, ஏசி ரூம் இல்லாத ரூம் பாத்தீங்கன்னாக்கா 5500 ரூபாய் அப்படின்னாக்கா இப்பொழுது இந்த 18% ஜிஎஸ்டி உயர்வாட 6844 ரூபான்னு சொல்லிட்டு உயரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 1300 ரூபாய் 5500 1800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உயரும். இதனால பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பொருளாதார சுமை தான் கூடும். ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை இப்போது பாத்தீங்கன்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமன் எம்பவர்மெண்ட் அவங்களுடைய எஜுகேஷன் இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதிகமா வரி சலுகைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய நீங்க இப்படி நடுத்தர ஏழை மக்களுடைய பெண் குழந்தைகள் போய் தங்கக்கூடிய இந்த விடுதலை கூட 18% வரியை போட்டு கொள்ளையடிக்கணுமா? ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவிகள் தங்கக்கூடிய இந்த தோழியர் விடுதி உங்களுக்கு என்ன பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய லக்ஸரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தெரியுதா? கார்பரேட் முதலாளிகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் வரி சலுகையும் கொடுத்து பல லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியும் கொடுத்துட்டு ஏழை எளிய நடுத்தர வர்க்க பெண்கள்கிட்ட 18% ஜிஎஸ்டி கொள்ளையடிக்கிறீங்களே, இது நியாயமா? பேட்டி படாவ் பேட்டி பச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஆட்சி தான் இன்னைக்கு பெண்கள் குடியிருக்கிற ஹாஸ்டலுக்கு கூட வரி கொள்ளை அடிக்கிறாங்க. பெண்களுக்காக பல லட்சம் கோடி ரூபாய் கடன் உதவி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு
புருடா விட்டுக்கிட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்க நீங்க பெண்களை வாக்கு வங்கியா மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இந்திய மக்களுக்கு நிதி அமைச்சரா இல்ல கார்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியா? அவர்களுக்குனா வரி சலுகைகளை வாரி வாரி வழங்குறீங்க, மக்கள் வரிய போட்டு வாட்டுறீங்க. உங்களுடைய இந்த ஆணவ ஆட்டமும் வரி கொள்ளைகளும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் நடக்குதுன்றது குறித்த இந்திய மக்கள் எல்லாரும் பொறுமையா பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் வெளிப்படைஞ்சாலும் வாக்குகளை திருடி மீண்டும் பிரதமரான ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும், வெயிலே படாத அமைச்சரான உங்களுக்காகட்டும், சாமானிய மக்களுடைய பொருளாதார சுமை எங்க தெரிய போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த பரப்புரையை அவர் விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உட்கார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று